அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய சொத்து இல்லையா? அதை யாரும் நம்மகிட்டருந்து தட்டி பறிக்க முடியாது. அதனால் நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். எது இருந்தாலும் இல்லாட்டாலும் இறை சித்தத்தோடு நடப்பதற்குண்டான ஆற்றலை மட்டும் கேட்போம். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தை 1-3 முடிய. மன்னர்களே, நான் சொல்வதற்கு செவிசாய்த்து புரிந்து கொள்ளுங்கள். உலகின் கடை எல்லை வரை நீதி வழங்குவோரே கற்றுக்கொள்ளுங்கள். திரளான மக்களை ஆள்வோரே, பல மக்களினங்களை பற்றி பெருமை பாராட்டுவோரே, எனக்கு செவிசாயுங்கள். ஆண்டவரிடமிருந்தே உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. உன்னத இறைவனிடமிருந்தே உங்களுக்கு ஆட்சி உரிமை கிடைத்தது. அவரே உங்கள் செயல்களை சோதித்தறிபவர், உங்கள் திட்டங்களை ஆராய்பவரும் அவரே. பிரைஸ் தி லார்ட். நம்மளை ஆள்பவர்கள் மன்னர்களாக இருந்தாலும் ஆட்சியாளர் இருந்தாலும் இல்லையா, எல்லாமே இறைவனிடமிருந்தான் வருகிறது. அப்படி தானே? ஆண்டவரிடமிருந்தே உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. உன்னத இறைவனிடமிருந்து தான் உங்களுக்கு ஆட்சியுரிமை கிடைத்தது. அவரே உங்கள் செயல்களை சோதித்தறிபவர். யாருக்கு என்ன நடந்தாலும் எது செய்தாலும் அது அனைத்தையுமே சோதித்தறிப்பவர் யார்? இறைவன் தான். ஏனென்றால் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எல்லாரையும் கண்ணுங்கருத்துமாக பாதுகாக்கிறார். பாதுகாத்து அவர்களை வழிநடத்துகிறார். அவர் பார்வை யார் மேல் இருக்கிறது? ஆட்சியாளர்கள் மேல் இருக்கிறது. நம்மளை ஆட்சி செய்கின்றவர்கள் மீது இருக்கிறது. அது மன்னராக இருந்தால் என்ன, குடிமக்களாக இருந்தானே, எல்லார் மீதும் இருக்கிறது அவர் பார்வை இல்லையா? அவர்கள் எப்படி ஆட்சி செய்கிறார்கள்? அவர்கள் எப்படி மக்களை வழிநடத்துகிறார்கள்? எந்த வகையில் வழிநடத்துகிறார்கள்? மக்களுக்கு நன்மை செய்கிறார்களா? என்ன செய்கிறார்கள்? அவர் கேள்வி கேட்பார். கேட்பாரா? கேட்க மாட்டாரா? கண்டிப்பாக கேட்பார். ஏனென்றால் கடை எல்லை வரை நீதி வழங்குவோரே கற்றுக்கொள்ளுங்கள். நீதிபதிகளாக இருந்தாலும் சரி, மன்னர்களாக இருந்தாலும் சரி, திரளான மக்களை ஆள்வோராக இருந்தாலும் சரி, மக்களை குறித்து பெருமை பாராட்டுவர்கள் இருந்தாலும் சரி, ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இறைவார்த்தை தான் பதில். இதில் எதையுமே நாம் சேர்க்க முடியாது. சேர்க்கமா? சேர்க்கலை. இறைவார்த்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அனைத்துமே கண்டிப்பாக அந்த வார்த்தைகள் எல்லாத்துக்குமே ஒரு பொருள் உண்டு. அப்போது நம்மளை ஆள்கிறவர் யார்? இறைவன் கொடுத்த ஆட்சியாளர்கள். அப்போ அந்த இறைவன் கொடுத்த ஆட்சியாளர்கள் நம்மளை எப்படி ஆள வேண்டும்? நல்ல விதமாக ஆள வேண்டும் இல்லையா? மக்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். யார் எந்த எளியவர்கள் பார்த்து அவர்களுக்கு உதவ வேண்டும். நாம் மட்டுமல்ல, நம்மளை ஆட்சி செய்கின்ற ஒவ்வொருவரும். ஆட்சி என்பது சிறிய காரியம் இல்லை, அது பெரிய காரியம். எவ்வளவுதான் செய்தாலும் செய்யவில்லை என்று சொல்லுகின்ற இடமும் இருக்கிறது. செய்யாமலே செய்துவிட்டோம் என்று சொல்லுகின்ற இடமும் இருக்கிறது. இருக்கா இல்லையா? ஆம். ஒருத்தரை ஒருத்தர் கேள்வி கேட்டு அடிபுடி போடுகின்ற இடமும் இருக்கிறது. எல்லாமே இறைவார்த்தையில் தான் இருக்கிறது. அப்போது நாம் யாரிடம் சரண்டராக வேண்டும்? மனிதரிடம் அல்ல, இறைவனிடம். ஆண்டவரே, எங்களை யாரும் ஆட்சி செய்யட்டும் ஆண்டவரே, ஆனால் நாங்கள் உம்முடைய கருத்துக்கள் இருக்கோம். நீர் மட்டும் போதும் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் மட்டும் போதும் ஆண்டவரே. அந்த இரக்கத்திற்கு அளவே இல்லை ஆண்டவரே. நாங்கள் உம்மோடு இணைந்து நடக்கும்போது அந்த இரக்கத்திற்கு அளவே இல்லை. அந்த இரக்கம் மட்டும் இருந்தாலே எங்களுக்கு போதுமான மன வலிமையும் தைரியம் கிடைக்கும் ஆண்டவரே. நாவிற்கு சொல்வன்மை தருவீர், பேசுவதற்கு. ஆமாண்டவரே, எந்த இடத்திலும் நிறைவாக உண்மை குறித்து பேசலாம் ஆண்டவரே. அந்த பேசுகின்ற வல்லமையை நீர் தருகிறீர் அல்லவா? அதனால் நாங்கள் மனிதரை குறித்து கவலைப்படவில்லை ஆண்டவரே. எங்களை ஆட்சி செய்வோரே நீர்தான் ஆண்டவரே, எங்கள் எஜமானரே நீர்தான் என்று நாம் சரணடைவோம். எல்லாமே நிறைவாக நமக்கு நடக்கும். நடக்குமா நடக்காதா? கண்டிப்பாக நடக்கும். ஏனென்றால் படைத்தவர் அவர், நம்மளை படைத்தவர். நம்மளை வெறுமையாக அவர் விட மாட்டார் ஒருபோதும். அப்படி வெறுமையாக விட வேண்டும் என்று திட்டம் இருந்தால் அவர் நம்மளை பார்த்து கொண்டே இருப்பார். எப்பொழுதும் நாம் வெறுமையாக இருக்கிறோமா? இல்லை நம் செயல்பிராரம், நம் செயலின் புறம் வெறுமையாக ஆனோமா? சிந்திப்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, ஆமாண்டவரே, மனிதரை படைத்தீர். அனைத்தையும் ஆளுவதற்குண்டான அதிகாரத்தை நீர்தான் கொடுத்தீர் ஆண்டவரே. ஆனால் ஒருவர் மற்றவரை சுரண்டி வாழ்கின்ற உலகமாக இருக்கின்ற இடத்தில் வறியவர்கள் ஆமாண்டவரே இன்னும் நசுக்கப்படுகிறோம் ஆமாண்டவரே. ஆனால் உண்மை மட்டுமே நாங்கள் நம்புகிறோம்.
நீர் எங்களோடு கூட இருக்கும்போது அனைத்தும் நிறைவாக நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் பேர் நாங்கள் கண்டும் கொள்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு எது எது தேவையோ அனைத்தையும் மிஞ்சி எங்களுக்கு என்ன தேவை அதை நீர் எங்களுக்கு தருகிறீர் ஆண்டவரே. அந்த தருகின்ற கிருபைக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பார்த்து பார்த்து வழிநடத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி, அந்த நாளை இந்த நாளையும் எங்களுக்கு புதுப்பித்தீர்களே அதற்கும் நன்றி கூறி உம்முடைய இரக்கத்துக்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாம் வல்லவரே, நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ உமக்கு பிடிக்காத காரியங்கள் ஏதாவது செய்திருந்தால் அதை அனைத்தையும் மன்னித்து நீர்தாமே உம்முடைய மார்போடு எங்களை சேர்த்து அரவணைத்துக் கொள்ளுகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.